லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. அப்புறம் பார்க்கறது எப்படின்னா கமெண்ட்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. விருச்சிக லக்னம் கடக ராசி. அது ஒரு வகையான நல்ல விஷயம்தான். விருச்சிக லக்னம் ஆகி 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருப்பது நல்ல யோகம். இருந்தாலும் நம்மளுக்கு வர திசையை பொறுத்தானங்க இப்ப நம்மளுக்கு இருக்கு. திசைகள் எது வருதோ அதை பொறுத்து தானே ஆளாம். இப்ப அவர் கேட்கறத பொறுத்த மட்டும் வேலையெல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருக்கு, கல்யாணம் ஆகி பிரச்சனையா இருக்கு, குடும்பத்திலையும் பிரச்சனை, அதுக்கு வேலையும் நிம்மதியா இல்லை. இப்ப நான் என்ன பண்றது, எனக்கு சுத்தமாவே வாழவே பிடிக்கலைங்கிற அளவுல இருக்குங்கிறார். வாழவே பிடிக்கலைங்கிற அளவுல இருக்கிறதுக்கு என்ன கிரக அமைப்புகள் இருக்கு, இனிமேல் அவருக்கு நல்லா எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் இப்ப அவர் பிறந்தது 19/6/1996. அதுக்கு உண்டான அமைப்புகளை நான் சொல்றேன் பாருங்க. பாருங்க, விருச்சிக லக்னங்கிறது விருச்சிக லக்னம் 2ல குரு வக்ரம், 3, 4, 5ல சனி எதுவும், 6ல யாரும் இல்லை, 7ல புதன் சுக்கிரன் செவ்வாய், 8ல சூரியன், 9ல சந்திரன், 10ல யாரும் இல்லை, 11ல ராகு, 12ல யாரும் இல்லை. இப்போ லக்னத்திற்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9ஆம் அதிபதி 9ஆம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல. இருந்தாலும் அந்த திசைகள் வரணுமே எதா இருந்தாலும். அப்படி இருக்க இவர் பிறக்கும் போது பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. சனி திசை இருப்புல பிறந்திருக்காரு. சனி திசை முடிஞ்சு புதன் திசை முடிஞ்சு கேது திசை அவருக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ 4 வருஷம் சனி திசை 96ல இருந்து 2000 வரைக்கும் இவருக்கு சனி திசை நடந்திருக்கு. 2000ல இருந்து 6 வருஷம் 96ல இருந்து 2002 வரைக்கும் சனி திசை நடந்திருக்கு. 5ல சனி. அதுக்கு அடுத்து 2002ல இருந்து 2019 வரைக்கும் 2019 டிசம்பர் வரைக்குமே இவருக்கு புதன் திசை நடந்திருக்கு. அதுக்கடுத்து 2019ல இருந்து இப்ப 2026 டிசம்பர் 2026க்கு டிசம்பர் வரைக்கும் கேது திசை நடக்குது. இதாங்க கணக்கு. இப்ப இவருக்கு கரண்ட்ல ஓடிட்டு இருக்கிறது கேது திசையில புதன் பத்தி ஓடிட்டு. இப்படி இருக்க இவருக்கு பிறக்கும் போது 5ல இருக்கிற சனியினோட திசையில 6 வருஷம் குழந்தையா வளர்க்கும் போது, அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா 17 வருஷம் இவருக்கு புதன் திசை நடந்திருக்கு. புதன் திசை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லக்னத்திற்கு ஆகாதவர். இப்போ எப்படி நம்ம சொன்னோம், மிதுன லக்னத்துக்கும் கன்னி லக்னத்துக்கும் புதனோட கிரகத்துக்கு புதனுக்கு செவ்வாய் ஆகாதுன்னு சொல்ற மாதிரி செவ்வாய்க்கு புதன் ஆகாது இல்ல. அப்போ 10ஆவதுக்கு இந்த லக்னத்திற்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கூட 8, 9, 10, 11 கூட வந்துடுறாரு. இந்த புதன் திசை நடத்தினார்னா அஷ்டமாதிபதி ஆச்சுங்களா, அவர் நன்மைகளை செய்ய மாட்டார். சரி, 11 கூட அமைப்பை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்க ராகு இருக்காரு. அப்போ புதனை பொறுத்த மட்டும் பெரிய நன்மைகளை கொடுக்க முடியாத அளவுக்கு இந்த லக்னாதிபதியான செவ்வாயும் அவர் கூட இருக்கார். இப்போ அவர் ஒரு இரிட்டேட்ல இருப்பார். சுபகிரகமா இருந்தாலும் இந்த செவ்வாய் இருக்கிறது அவருக்கு ஆகாது. ஆக மொத்தத்துல இந்த புதன் திசையை அவருக்கு எடுத்துருது, பெரிய அளவுகளை கொடுக்கல. அதுக்கு அடுத்து கே திசை. இன்னும் 10ஆவதுக்கு கே திசை வேற வந்துருச்சு. 2019ல இருந்து 2026 7 வருஷம் கேது திசை. இந்த கேது இருக்கு வீட்டதிபதி கேது இருக்கு வீட்டதிபதியோ ராகு ஆட்சியில் இருக்கணும்னு சொன்னேன். இவர் அந்த வீட்டுலதான் இருக்கிறாரு குரு. ஆனா வக்ரமா இருக்கும்போது இந்த கிரகம் அந்த அளவுக்கு இருக்கலாம். வக்ரமேற்ற கிரகம் கேது கூட இருக்கலாம். இந்த வீட்டுல மாற முடியும். இப்போ இந்த வீட்டுல இருக்குன்னா இந்த வீட்டுல கிரகம் இங்க ஆட்சி அடையும், இங்க வக்ரம் அடையக்கூடாது. வக்ரம் அடைந்தா இந்த கேதுவுக்கு பலன் இல்லாம போயிடும். அதே மாதிரி இந்த கேது திசையும் இவருக்கு பெரிய நன்மைகளை பண்ணார். இனி அடுத்து இவருக்கு என்னதாங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லைங்க. 2026 டிசம்பர் 2026 விட்டுருங்க, 27 ஜனவரியில இருந்து சுக்கிர திசை ஆரம்பிக்குது. சுக்கிர திசை ஓரளவுக்கு இவருக்கு நல்ல பலன்களை தாங்க வழங்கும். வேலை எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவாரு. என்ன காரணம், சுக்கிரனோட செவ்வாய் இருக்கிறாருங்க, பாவக்கிரகம் இருக்கிறாங்க. அப்படின்னாலும் சுக்கிரன் ஆட்சி அங்க இருக்கிறார். வக்ரமாக இருந்தாலும் அந்த வீட்டுல இருக்கிறார், அவர் வீட்டுல இருக்கிறார். அதனால அவர் ஏதாச்சும் நன்மைகளை அவர் பண்ணிதான் ஆகணும், அவர் விட முடியாது. இப்ப இதே வேற வீடுகளா சுக்கிரன் புதன் செவ்வாய் இருந்தா செவ்வாய்க்கு தான் போவார், இது 2 பேருக்கும் பவர் கிடையாது. செவ்வாய் சுத்தம் போவார். இங்க சுக்கிரனோட ஆட்சி வீட்டா போனதுனால அவரு நன்மைகளை செஞ்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. அப்படிங்கிறப்போ ஜனவரி மாசத்துக்கு மேல 2027 இருந்து இவருக்கு வேலையெல்லாம் நல்லா அமையும். இன்னொரு விஷயம், நல்ல யோகமான ஜாதகம் இனிமேல் தான். அது பாத்தீங்கன்னா பாருங்க, லக்னத்தை சுக்கிரன் சுப கிரகங்கள் 2 பார்க்குது. புதன் பார்க்கிறாரு, சுக்கிரன் பார்க்கிறாரு. லக்னாதிபதி இங்க சுபத்துவமா இருக்கிறார். ஆக மொத்தத்துல இவருக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. 9ஆம் வீட்டிலேயே இருக்கிறார். இதெல்லாம் நல்ல யோகா அமைப்பு.
இப்படி இருக்க அப்ப சுக்கிர திசை வருது. இவருக்கு சுக்கிர திசை ஆரம்பிச்சு ஒரு 6 மாசத்துக்குள்ளே, அதாவது 2027 மே ஜூனுக்குள்ளே இவர் நல்ல வேலையில போய் செட்டில் ஆயிக்குவார். சுத்தமா ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா 2027 பிறந்ததுல இருந்தே அவருக்கு கிரக நிலைகள் நல்லா மாறிடுது. கடக ராசி அவரு. இந்த இடத்துல ராசியெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. கிரகங்கள் திசை புத்தி நடக்கிறத பார்த்தா நம்ம பேச முடியும். அப்படி பார்க்கும்போது இவருக்கு டிசம்பருக்கு மேல குருவும் இங்க இருப்பாரு கோச்சாரத்துல, கேதுவும் வந்து சேருவாரு, சூப்பரா ஆயிடுவாரு. திசையும் சுக்கிர திசையா. அப்போ நல்லா வந்து வேலைகள் செட்டில் ஆகி அவருக்கு பணம், அதாவது பொருளாதாரம் மென்மேலும் வளர ஆரம்பிச்சு. ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, கேது திசையில புதன் புத்தி ஓடிட்டு இருக்கு. இந்த ஒரு வருஷம் அவர் வந்து எப்படி சொல்றது, இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள்ல தான் அவருக்கு ஓடும். 2026 முடியணும். 2027 சுக்கிர திசை ஆரம்பிச்சாதான் இவருக்கு நல்ல நிலைமையை உருவாகும், நல்ல வேலையும் அமையும், நல்லாவே வந்து செட்டில் ஆவார். பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. இதுதாங்க கிரக அமைப்பு. நம்மளுக்கு என்ன திசை வருதோ அதை பொறுத்தா நம்ம வாழ்க்கை. ஓகே, தேங்க்ஸ்.